கடகம் கடகம். ஸோ 2 கடகமும் இணையும் போது எப்படி இருக்கும் சார்? எப்படி அட்ராக்ட் ஆவாங்க? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வீட்டுல பாச போராட்டங்கள் அதிகம். இலவம் பஞ்சு மாதிரி அப்படியே வெண்மையான மனசிற்கு சொந்தக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஒரு கடகராசி இன்னொரு கடகராசிக்கு மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப புனிதமான காதலா அவங்களுடைய காதல் என்பது நிச்சயமாக இருக்கும். உறவுகளை இணைப்பதில், உறவுகளை எதிர்பார்ப்பதில், உறவுகளை கொண்டாடுவதில் கடகத்தை அடிச்சுக்கிறது யாருங்க? ஒன் லைன்ல இவங்களோட லைஃபை சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஒன் லைன்ல சொல்லணும்னா கடகம் டு கடகம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கடகம் சேர்க்கை காம்பினேஷன் சீரியஸ் சார். ஸோ பொதுவாகவே ஒரே வீட்டில் 2 ராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னாலே ஐயோ அந்த வீட்லேயே பிரச்சனை தாங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே 2 ராசிக்காரங்க ஒரே மாதிரி திருமணம் முடிச்சிட்டாங்க, இல்லை காதல் வாழ்க்கையில் இருக்காங்கனாலே இதுவுமே செட் ஆக மாட்டுதுங்க அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக நம்ம கேள்விப்படுறது உண்டு. ஸோ எல்லார்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, 2 ராசிக்காரங்க இணைஞ்சாங்கன்னா, ஒரே மாதிரி ராசிக்காரங்க இணைஞ்சாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? அந்த வகையில் கடகம் கடகம். ஸோ 2 கடகமும் இணையும் போது எப்படி இருக்கும் சார்? எப்படி அட்ராக்ட் ஆவாங்க? கடகராசியினுடைய ஒரு அமைப்பை புரிஞ்சுக்கணும். நீங்க மற்ற ராசிகள் 2 ராசிகள் இணைகிறாங்க அப்படிங்கிறதுலையும் கடகம் 2 கடகம் இணைகிறதுலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடகம் சந்திர பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. 2 மனசு, அதாவது ரெட்ட மனசு கிடையாது, 2 மனசு. கடகங்கிற ஒரு மனசு, இன்னொரு கடகங்கிற ஒரு மனசு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பாச போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஒருத்தருடைய மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுக்குருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஈஸியா ஒரே ராசிங்கிறதுனால அவங்க இப்படிதாங்க, நான் என் போலதாங்க, என்னுடைய கண்ணாடி பிம்பம்ங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணி தண்ணியோட சேரும்யா, அதுன மாதிரி கடகராசிக்காரர்கள் இன்னொரு கடகராசிக்காரர்களோடு இயல்பாகவே தன்னுடைய பாசத்தை பரிமாறக்கூடிய தன்மையில் அவங்க இருப்பாங்க. அதை அழகா சொல்வது உண்டு. கடகம் என்பது சந்திரனுடைய அம்சங்கிறதுனால வெண்மை, இலவம் பஞ்சு மாதிரி அப்படியே வெண்மையான மனசிற்கு சொந்தக்காரர்கள் கடகராசிக்காரங்க. ஆனால் அந்த இலவம் பஞ்சு லேசாக காத்தடிச்சாலே செதறி பறக்கிற மாதிரி சின்ன பிரச்சனையை கூட கடகராசிக்காரர்கள் மனதளவில் தாங்கி கொள்ள மாட்டாங்க. பஞ்சு போல மனசு இருக்கக்கூடிய, பஞ்சு போல பருமன் இல்லாத கடகராசிக்காரர்கள் இலவம் பஞ்சு மாதிரி காத்தடிச்சா செதற மாதிரி இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சந்தோஷமின்மை என்பது 3வது ராசிக்காரர்களால தான் வருமே தவிர ஒரு கடகராசிக்கு இன்னொரு கடகராசினால துன்பமும் வராது, ஒரு கடகராசி இன்னொரு கடகராசிக்கு துன்பத்தையும் தராது. ஆக 2 ராசிக்காரர்களுடைய இணைவுங்கிறது ஒரு குடும்பத்தில் பாச போராட்டம் தான் நீங்க சொல்ற மாதிரி சில சிக்கல்களுக்கெல்லாம் காரணமா. கடகமும் கடக ராசி தானா அப்படின்றது தெரியாம ஒரு யதார்த்தமா ஒரு 2 மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ராசியே தெரியாம இணைகிறாங்க ஒரு காதல் வாழ்க்கைக்குள்ள அப்படின்னும் போது அந்த பாச போராட்டத்துல கடகமும் அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி மேற்கொள்வாங்க? கடகராசிக்காரர்களுடைய அந்த காதல், அன்பு, பாசங்கிறது இன்னொரு கடகராசிக்காரர்களுக்கு இவங்க கடகந்தாங்கிறது புரியாமலாம் இருக்காது. என்னடா அது நம்மள மாதிரியே ஒரு நிழல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ள அக்கறை அதிகமாக இருக்கும். அக்கறையும் அன்பும் கலந்த காதலாக ஒரு கடகமும் இன்னொரு கடகமும் இருக்கும். ஏன்னு சொன்னா, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு கடகம், நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இன்னொரு கடகம், உன் மனசு கஷ்டமே படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கடகம், உன் மனசு எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு கடகம், நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடகம், நீ சந்தோஷமா மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கடகம். ஆக இவங்களுக்குள்ள ஒருவரை ஒருவர் அன்பு பரிமாறிக்கொள்வது, பாசம் காட்டுவது, புரிஞ்சுக்கிறது, நேசிப்பது, விட்டு கொடுத்து போவது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு அன்பான, மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப புனிதமான காதலா, ஒரு பாசமான காதலா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காதலா அவங்களுடைய காதல் என்பது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா கடகம் என்பது தாய்மை ராசி, காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி. வீடு, வண்டி, வாகனம், சுகம், லௌகிகம் எல்லாமே குடும்பத்துக்குள்ளதாயா இருக்கு, மனசுக்குள்ளதாயா இருக்கு, இதயத்துக்குள்ளதாயா இருக்கு, பணங்காசுல இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி கடகராசி. நேசிக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ அன்பான இதயமாக இருந்தால் அவர்களை தெய்வமாக கருதக்கூடிய ஒரு ராசி கடகராசி. அப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுமே எனக்கு கடகராசி வந்தாங்கனாலே போதும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வில்லங்கங்களும் இருக்குங்க. 3 நட்சத்திரம் இருக்குங்க. அந்த 3 நட்சத்திரத்தை பொறுத்து தசாபலன் நடக்கும், லக்னம் நடக்கும். அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் கடகத்துக்கிட்ட உள்ள போகும்போது அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமே வேறு விதமா இருக்கும்.
அதில் வரக்கூடிய சண்டை சச்சரவு இதெல்லாம் கடந்து போனா தாயா வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கை என்பது இவர்களை புரிய வைக்கும். சார், ஒரே குடும்பத்துல 2 கடக ராசிக்காரங்க, அதாவது வெவ்வேறு நட்சத்திரத்துல இருக்கலாம், இல்ல ஒரே நட்சத்திரத்துல இருக்கலாம். இது எப்படின்னா நம்ம ஒரு தம்பதிகளா இருக்காங்க, இல்ல குடும்ப உறவுகளா இருக்காங்க, இல்ல குழந்தைகளா இருக்காங்க, ஒரே வீட்ல இருக்காங்க சார், எப்படி இருக்கும் அவங்க? அதை வந்து ஜோதிட பொருத்தம் பார்க்கும்போது ஏக ராசி ஏக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு ராசி ஒரு வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகம் ஏற்படும். இப்போதானியா ஒற்றுமையாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொன்னி அதுக்குள்ளே எப்படியா சண்டை சச்சரவு ஏற்படும்னா, தசாபுத்திகள் ஒரே மாதிரி நடக்கும்போது ஒரு உரைக்குள்ள 2 கத்தி வைக்க முடியாதுங்கிற மாதிரி 2 பேருடைய அந்த வார்த்தைகளும் 2 பேருடைய அன்பும் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அதுவே திகட்டுற மாதிரி ஆகி பிரச்சனைகளை அதிகம் கொடுக்கும். திருமண விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா இணைக்கும் பொழுது நட்சத்திர பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி ஏக நட்சத்திரத்துல இணைக்கவே மாட்டாங்க. அதுல வந்து யோனி பொருத்தம் வராது, ரஜ்ஜு பொருத்தம் வராது. ஆக அந்த நட்சத்திர பொருத்தங்களை பார்த்துட்டு தான் திருமண அமைப்புகளுக்குள்ளே போகணும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அந்த நட்சத்திர பொருத்த விஷயங்களை நம்ம பேசிக்கலாம். ஆக ஒரு கடகராசிக்காரர்கள் இன்னொரு கடகராசிக்காரர்கள் ஏக ராசியாக இருக்கும்போது இவங்க குடும்ப விஷயத்துல ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. பணத்தை விட குடும்பம்ங்கிறது பாதுகாப்பு தாயா, அன்பு அக்கறை இதுதாயா குடும்பம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு குடும்பத்துல தான் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுல அத்தா மாமன் மகன் சித்தப்பன் பெரியப்பன் எல்லார் வீட்லையும் ஒரு கல்யாண விசேஷம் நடக்குதுன்னா கடகராசிக்காரவங்க 3 நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக தயாராகி அங்கே என்னன்னா அத்தை வருவாரா, மாமா வருவாரா, சித்தப்பா வருவாரா, அந்த எதிர்பார்ப்போட ஏக்கத்தோட அன்போட அவர்களெல்லாம் நம்ம எப்படி இன்வைட் பண்ண போகிறோம், எப்படி அவங்களோட இருக்க போகிறோம், அந்த நேரத்தை எப்படி செலவு பண்ண போகிறோம், அவங்கள பார்க்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட தன்னை தயார்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை தான் கடகராசிக்காரங்கள்ட்ட இருக்குமே தவிர அத்தை வந்துருச்சு, மாமே வந்துருச்சு, சித்தப்பா வந்துருச்சு, ஐத்த மக வந்துருச்சு அந்த பதட்டமே கடகராசிக்காரர்கள்ட்ட இருக்காது. பாசம் மட்டும்தான் கடகராசிக்காரங்கள்ட்ட இருக்கும். உறவுகளை இணைப்பதில், உறவுகளை எதிர்பார்ப்பதில், உறவுகளை கொண்டாடுவதில் கடகத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாருங்க இருக்கா? அதை காலதேவதனுடைய அமைப்புங்கிறதுனால கடகராசிக்காரர்கள் உறவுகள் விஷயத்துல எதிர்பார்ப்புகளை விட பாசத்தை தான் அதிகம் காட்டுவாங்க. குடும்ப விஷயத்துல பணத்தை விட அக்கறையைத்தான் கடகராசிக்காரவங்க அதிகம் காட்டுவாங்க. குழந்தைகள் விஷயத்துல கடகராசிக்காரங்க கண்டித்து வளர்க்க மாட்டார்கள், தண்டித்து வளர்க்க மாட்டார்கள், பாசங்காட்டி வளர்ப்பாங்க. அது இவங்களுடைய பலம்னு சொல்லலாம். அந்த குழந்தைகளுடைய நடத்தை சில நேரங்களில் இவர்களை பலவீனமும் படுத்தலாம். கண்டிப்பு என்பது கடகராசிக்காரர்கள்ட்ட, தண்டிப்பு என்பது கடகராசிக்காரர்கள்ட்ட கெட்ட வார்த்தைன்னு சொல்லலாம். பாசம் என்பது கடகராசிக்காரர்கள்ட்ட ஒரு புனித வார்த்தைன்னு சொல்லலாம். கடகம் என்பது குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது பாசத்தால் மட்டுமே தவிர தண்டிப்பால் அல்ல, கண்டிப்பால் அல்ல. குடும்ப உறவுகளுக்கு வந்து கடகம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது அழகா சொன்னீங்க சார். இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்காங்கன்னா, மாமியாரும் வந்து கடகராசிங்க, மருமகளும் வந்து கடகராசி. ஸோ மாமனார் கடகராசினா மருமகனும் கடகராசி. இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் வந்து ஒரு காம்பினேஷன்ல வந்து அமையுது உறவுகள்லே. அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அதாவது பொதுவாக வந்து இந்த கடகராசியில் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாமனார் மாமியார் ஆகாது, இந்த கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா மாமியாரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களும் சொல்லப்போனால் கடகராசியாக இருப்பாங்க. இயல்புலேயே வந்து அந்த பாசங்கிறது ஒட்டிக்கிறோம். அதுலேயும் பெண் குழந்தைகள் இல்லாத ஒரு வீட்டிலே கடகராசிக்கார ஒரு பெண் கிடைத்தால் அந்த வீட்டில் அவர்கள் வரம் போன்று அவர்களை பார்த்துக் கொள்வார். பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாத்தனார்லாம் கடகராசியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கடகராசி மருமகளை அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். எங்க வித்தியாசம் வருது நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க, போனதுல இருந்து ஒரே சண்டை சச்சரவு. அது உண்மையிலேயே கடகராசி தானா வேற எதுவுமாங்கிறது எனக்கே சந்தேகமாகி போச்சு. என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் குணம் பாசநாசம் கூட அதுகிட்ட துளி அளவு கூட இல்லை. ஏதோ ஒரு 10% இருந்தாவது கடகராசி நம்பலாம். நம்ம இவ்வளவு பாசத்தை காட்டுற கல் நெஞ்சக்காரன் கரையிறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது கடகமே கிடையாதுயா, கடும் பாறையா அப்படின்ற மாதிரி. ஆனா என்னன்னா அங்க நுட்பம் என்னன்னா லக்கணம் மாறுபட்டு லக்னாதிபதி மாறுபட்டு போயிடுவார். லக்னமும் லக்னாதிபதியும் வேறு வேறு குணங்களை கொடுத்தே தீர்வார். நட்சத்திரநாதன் வேறு வேறு குணங்களை கொடுப்பார். அப்ப ராசி மட்டும் ஒன்னா இருக்குன்னு பிளாங்கா ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. இந்த ராசி லக்கணம் நட்சத்திரம் ராசி மேல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பு லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் ஒருத்தருடைய பர்சனாலிட்டியில இவ்வளவு நேத்து கூட்டணிங்கிறாங்க, இன்னைக்கு அதே ஆள் வேற கட்சிக்கு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து கலந்து இங்கே வந்துடுறாங்க, நாள் நாங்கள்லாம் அப்படிங்கிறாங்க, அடுத்த நாள் அவன் கிடக்கிறாங்கிறாங்கிறதெல்லாம் இந்த குணங்கள் மாறுபடுவதற்கு காரணமே, கூட்டணிகள் களைவதற்கு காரணமே கிரகங்களுடைய அமைப்பு தானே தவிர குடும்பங்கிற அந்த கட்டுக்கோப்பான கூட்டணி உடையாம இருக்கணும்னு சொன்னா அந்த லக்னமும் லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும். இதை பொறுத்து தாங்க குணங்கள் மாறும். கடகம் டு கடகம் அவங்களோட கூட்டணி வந்து முதுமை காலத்து வரைக்குமே தொடருமா சார்?
அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி மனசும் சார்ந்த கூட்டணி, இதயம் சார்ந்த கூட்டணி. யாருமே இல்லாத நேரத்துல இத்தனை வருஷம் உழைச்சிட்டு அப்படியே நடுத்தருவுல கை விட்டு அப்படியே வந்து முத்து படத்துல மாதிரி ரஜினிகாந்த் சார் மாதிரி வெளியில அப்படி வரும் பொழுது நான் இருக்கேன்னே அப்படின்னு சொல்லி அரவணைச்ச அந்த இதயத்தை முதுமையிலையும் மறக்க முடியாத ஒரு தன்மை கடகத்திட்ட உண்டு. அதே மாதிரி யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, அவன் கிடக்குறான் சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நான் இருக்கேன் தம்பி அப்படின்னு வந்து நின்னதை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளமை, அந்த மனசுக்கு கடகத்தை ரொம்ப பிடிக்கும். ஆக இவர்களுடைய கூட்டணி இளமை காலத்துல தான் இருந்த அந்த நிகழ்வுகள், தனக்கு ஏற்பட்ட அரவணைப்பு, தனக்கு ஏற்பட்ட ஆதரவு, யாருமே இல்லாத காலத்துல தோள் கொடுத்து சுமந்த அந்த மன தைரியம் இவர்களுடைய வாழ்க்கையில கடைசி வரை முதுமை வரை உடையாத ஒரு கூட்டணியா கண்டிப்பா இருக்கும் கடகம் டு கடகம். அப்ப கடகம் இவங்களோட கூட்டணி வந்து இளமையில இருந்து முதுமை வரைக்குமே நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா, அதாவது கடகம் மனம் சார்ந்த இதயம் சார்ந்த ஒரு கூட்டணி. இதுக்கு இடையில பணப்பெட்டின்னு ஒரு பெட்டி வராம இருந்துச்சுன்னா இந்த இதய பெட்டிங்கிறது நிச்சயம் உடையாம இருக்கும். மூன்றாவது நபர்களுடைய சூழ்ச்சி வலையில கடகம் சிக்காமல் இருந்தால் இவர்களுடைய கூட்டணிங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கும். நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது பல பேருக்கு மாற்றங்களை கண்டிப்பா கொண்டு வரும். கடகம் ஸோ இவங்களோட இணைப்பை பத்தி நம்ம பார்த்தோம். ஒரு ஒன் லைன்ல வந்து இவங்களோட லைஃப்பை சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? கடகம்ங்கிறது சந்திர பகவானுடைய ஒரு ராசி, எல்லாவற்றிற்கும் மேல ஒரு நீர் ராசி, காலதேவனுடைய 4வது ராசி, தாய்மை ராசி. கடகம் டு கடகம்ங்கிறது இதயம் ஒண்ணுதான், உயிரும் ஒண்ணுதான், பாசமும் ஒண்ணுதான், உடல் மட்டும்தான் வேற வேற. ஒன் லைன்ல சொல்லணும்னா கடகம் டு கடகம் உடல் உயிர் இதயம் எல்லாமே ஒண்ணுதாங்க, உருவம் மட்டும்தாங்க வேற வேற. ஸோ ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு காம்பினேஷனாக இருந்தது இந்த கடகம் தான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு உடலுங்க, ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு ஆன்மா, ஆனால் வந்து 2 உருவங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இவங்களுடைய காதல் வாழ்க்கை நம்ம பார்த்தோம், குடும்ப வாழ்க்கை பார்த்தோம். ஸோ உங்களோட கூட்டணி வந்து நமக்கு முதுமை காலத்து வரைக்கும் எப்படி நீடிக்குது, யாரால பிரச்சனை வருது, எந்த ரூபத்தில் வருது, ஸோ இதெல்லாமே அழகாக பார்த்தோம். இருந்தாலுமே இந்த பொருத்தங்கள் வந்து நம்மளுடைய நட்சத்திர பிரகாரம் நம்ம வந்து அந்த நட்சத்திர முறைப்படி பார்க்கணும், திருமண பொருத்தங்கள்ன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அடுத்ததாக நம்ம சிம்மம் சேர்க்கை சீரியஸில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.